ஒரு பெண்ணின் கதை. இது சித்ராவின் கதை. பகுதி 11. தமிழ்மாறன் வீடு. தமிழ்மாறன் அம்மா, அப்பா, தமிழ்மாறனின் தங்கை வீட்டில் இருந்தார்கள். தமிழ்மாறன், சித்ரா மற்றும் பிரியாவுடன் வீட்டுக்குள்ளே செல்வதற்கு முன்பே வீட்டில் அவர்களுக்கு வடை, பாயசம், பஜ்ஜி, சொஜ்ஜி என்று ஏக தடபுடலாக தயாராக இருந்தது. எல்லாமே அப்போது செய்தவைகளைப் போல சூடு பறக்கவே அவர்களுக்காக காத்திருந்தது. தமிழ்மாறனின் தங்கை தென்றல்தான் எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைத்து கொண்டிருந்தாள். அவர்கள் உள்ளே சென்றதும் தமிழ்மாறனின் அம்மா ஓடி வந்து சித்ராவின் கையை பிடித்து கொண்டாள். வாமா, உன்னை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்றதும் சித்ராவுக்கு ஒன்றும் புரியவில்லை. ரொம்ப நல்லதுமா, உங்களை பார்த்தது எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கு சித்ரா சம்பிரதாயமாக சொன்னதும் தமிழ்மாறனின் அம்மா பரமேஸ்வரி அருகில் வந்து பிரியாவை பார்த்து, உன் பேர் என்னம்மா? பிரியா. உனக்கு இதே ஊர் தானம்மா என்று கேட்க, அம்மா எனக்கு திருப்பூர் தான். அப்பா என்ன பண்ணுறாரு? அப்பா பனியன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அம்மா வீட்டில் இருந்துக்கிட்டு எக்ஸ்போர்ட் துணியெல்லாம் தைச்சி கொடுத்துட்ருக்காங்க. தம்பி ஒருத்தன் இருக்கான், 10ஆம் கிளாஸ் படிச்சிட்ருக்கான். அவன் 12 முடிக்கிறதுக்கு முன்னாலே நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்பா கண்டிப்பாக சொல்லிட்டார் என்று பிரியா கடகடவென ஒப்பிக்க ஆரம்பித்தாள். அப்போது தமிழ்மாறனின் அம்மா, கண்டிப்பாக உனக்கு நல்ல கணவன் கிடைப்பான் என்று ஆசீர்வதித்தார். அப்போது பிரியா சித்ராவை பார்த்து, எல்லாமே சித்ரா எனக்கு கொடுத்த தைரியம்தான். இப்போ நானே என் வாழ்க்கையை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வர்றதெல்லாம் பிரச்சனையே இல்லை. எத்தனை மாப்பிள்ளை வேணாலும் வரலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையை யார் கையில் ஒப்படைக்கிறோங்கிறதா முக்கியம் அப்படிங்கிறது சித்ரா சொன்னதுலேருந்து எனக்கு தெளிவாயிருச்சு. அப்போது தமிழ்மாறனின் அப்பா குணசீலன் தன்னுடைய அண்ணன் மகன் ஞானசீலனுடைய மகன் இன்பசேகர், அவனுடைய திருமணத்தின் போது அவனுடைய மனைவி அவனை விட்டு பிரிந்த கதையை சொன்னார். அப்போது பிரியா, அப்பா இதை தமிழ்மாறனே காலேஜில் என்கிட்ட சொல்லிட்டார். அப்போது இடைமறித்த சித்ரா, இதனால தான் தமிழ்மாறன் மேலே எங்களுக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆண்களுமே தப்பானவங்க இல்லை அப்படிங்கிறதும், அதே போல் எல்லா பெண்களுமே நல்ல பெண்கள் இல்லை, சில பெண்களாலும் குடும்பம் மன உளைச்சலுக்கு ஆகிடுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதற்குள் தமிழ்மாறனின் தங்கை தென்றல் மேலும் பிஸ்கட்டுகள் மற்றும் ஸ்நாக்ஸ் ஐட்டங்களை கொண்டு வந்து வைத்தாள். அப்போது தமிழ்மாறனின் அம்மா சித்ராவிடம், சித்ரா சாப்பிடுமா? இல்லைம்மா, இதுவே எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது என்றாள். அப்போது அம்மா சித்ராவை பார்த்து கொண்டே, மாறா, உங்கள் பெரியப்பாவை கொஞ்சம் வர சொல்ல, உங்கள்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னார், ஃபோன் போட்டு பேசிக்கிட்டே இரு, நான் வர்றேன். அப்போது தமிழ்மாறன் அம்மா சொன்னவுடன் நேரடியாக வெளியே ஃபோன் பேசுவதற்காக சென்றான். தமிழ்மாறனின் தங்கை தென்றல் சித்ராவை பார்த்தபடியே அருகிலே வந்து அமர்ந்து கொண்டாள். தமிழ்மாறனின் அம்மா பரமேஸ்வரி சித்ராவிடம் நேரடியாகவே கேட்டாள், சித்ரா, நீ டைவர்ஸ் வாங்கிட்டியாம்மா? சித்ரா சற்று தடுமாறி தான் சொன்னால், வாங்கிட்டேம்மா, 2 மாதம் ஆச்சு. இந்த வருஷம் காலேஜ் முடித்து மேற்கொண்டு படிக்கிறதா உத்தேசமாக இருக்கியா, இல்லை வேலைக்கு போகணுமா? என்னம்மா? ஒன்றும் தெரியல ஆண்டி, மேற்கொண்டு படிக்கலான்னு தோணுது, அப்புறம் வேலைக்கு போயிட்டு மேற்கொண்டு படிக்கலாங்கிற அப்படி எண்ணமும் இருக்குது. சித்ரா பேச பேச பிரியா தமிழ்மாறனின் அம்மாவையும் அப்பாவையும் கவனித்துவிட்டு சித்ராவை பார்க்கிறாள். அப்போது தமிழ்மாறனின் அப்பா குணசீலன் மனைவியிடம், அந்த பொண்ணுக்கிட்ட என்ன கேட்கணுமோ நேரடியாக கேட்டுரு, இல்லைன்னா அவங்க அப்பா அம்மா வர சொல்லி பேசு, இல்லைன்னா நாம் ஒரு நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போவோம், நீ தான் முடிவு பண்ணணும். நீ குத்து விளக்கு மாதிரி அந்த பொண்ணை உட்கார வச்சுட்டு சுற்றி வளைச்சி பேசிகிட்டு இருந்தால் அந்த பொண்ணுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல, அதனால் சொன்னேன். அப்போது சித்ரா, இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்லைம்மா, நேரடியாகவே கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காத. சொல்லுங்கள் ஆண்டி, நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த தப்பாக நினைக்க மாட்டேன், சொல்லுங்கள். இல்லை, எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு உனக்கு சம்மதமா என்று நேரடியாகவே விஷயத்தை கேட்டால் தமிழ்மாறனின் அம்மா. உடனே கேட்டதும் சித்ரா மட்டுமல்ல, தமிழ்மாறனின் அப்பா, உடன் வந்திருந்த பிரியா எல்லோருமே அதிர்ச்சிக்குள்ளானார்கள். சித்ரா சிறிது நேரம் மௌனமாக அமர்ந்திருந்தாள். மேலும் தொடர்ந்து தமிழ்மாறனின் அம்மா பேச ஆரம்பித்தாள். இல்லைம்மா,
நீ பிடிக்கலனாலும் சொல்லிவிடு, பிடிச்சாலும் சொல்லிவிடு. என்ன நீ தைரியமான பொண்ணு. என்கிட்ட என் பையன் சொல்லியிருக்கான். என் பையன் சொன்னானே நிச்சயமாக அது சரியாக தான் இருக்கும். அப்போது சித்ரா பேச ஆரம்பித்தாள். இல்லை ஆண்டி, திடீர்னு நீங்கள் கேட்கவும் எனக்கு கொஞ்சம் தடுமாற்றமாயிருச்சு. வேறு ஒன்றும் இல்லை. சொல்லுமா, எங்கள் பையனை உனக்கு பிடிச்சிருக்குல்ல? இந்த கேள்வி கேட்கும்பொழுது தமிழ்மாறன் உண்மையிலேயே தனது பெரியப்பாவிடம் எதுவும் வெளியே பேசவில்லை. அங்கிருந்தபடியே மெதுவாக ஜன்னல் வழியாக ஓரமாக நின்றபடி என்ன பேசுகிறார்கள் என்று கவனித்தான். அம்மா கேட்ட இந்த கேள்விக்கு சித்ரா என்ன பதில் சொல்லுகிறாள் என்று தவித்தபடி நின்றான். அப்போது அம்மா தொடர்ந்தாள். அம்மா, நான் உன்னை ஏன் பார்க்க வர சொன்னேன்னா, நீ என்னைக்கு காலேஜில் வந்து சேர்ந்தியோ அன்னைக்கே வந்து உன்னை பற்றி தம்பி சொல்லிட்டான். அப்போ நான் கேட்டேன், ஏண்டா இது வரைக்கும் நீ எந்த பொண்ணை பற்றியுமே இப்படி சொன்னதில்லையே, திடீர்னு இந்த பொண்ணை மட்டும் எப்படிரா அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, கஷ்டப்பட்டு போராடி காலேஜில் பாதியிலேயே போயிட்டு மறுபடியும் திரும்ப வந்து ஜாயின் பண்ணியிருக்கு. கடைசியில் அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் அனுபவங்கள் எல்லாமே அனுபவிச்சுட்டு தாம்மா இப்போ வந்திருக்கா அப்படின்னு உன்னை பற்றியே பேசிகிட்டு இருந்தான். அதனால் எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. ஆனால் என் பையன்கிட்ட கேட்டேன், ஏண்டா அப்படி ஒரு பொண்ணு நம்ம குடும்பத்தில் மருமகளாக வர்றது உனக்கு சம்மதமானு கேட்டேன். சம்மதம்னு சொல்லிட்டான். அப்போது சித்ரா, பிரியா, அப்பா எல்லோருமே அடுத்து அவள் என்ன சொல்லப் போகிறார்கள் என்பதை கூர்ந்து கவனிக்க தமிழ்மாறனின் அம்மா மேலும் தொடர்ந்தாள். அப்போ என் பையன்கிட்ட சொன்னா, அம்மா இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க, சித்ரா மாதிரி பாதிக்கப்பட்டு போராடுற ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வர்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னான். சித்ராவை கேளுடான்னு சொன்னேன். நான் அவளை கூட்டிகிட்டு வரேன், நீங்களே நேரில் கேட்டுடுங்கன்னு சொல்லிட்டான். அது அம்மா உங்கள்கிட்ட நேர்லேயே கேட்குறேன். தமிழ்மாறனின் அம்மா பேச பேச சித்ராவுக்கு இதய துடிப்பு படபடவென அதிகரித்தது. அப்புறம் என் பையன் சொன்னான், நமக்கு சித்ராவை பிடிக்கிறது முக்கியம் இல்லைம்மா, சித்ராவுக்கு நம்மளை பிடிக்கணும், நம்ம வீட்டை பிடிக்கணும், இந்த வீட்டுக்கு அவள் மருமகளாக வர்றதுக்கு அவள் சம்மதிக்கணும், அதுதான் முக்கியம். அதனால் முதல்ல நீ சித்ராவுடைய சம்மதத்தை தாம்மா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். நீ என்னம்மா சொல்கிற? அதனால தான் நான் உன்னை நேரில் வரவழைச்சி உங்கள்கிட்ட கேட்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போது சித்ரா மனசுக்குள்ளே நினைத்தாள், நாம் தமிழ்மாறனை பார்த்த உடனே அந்த கணமே காதல் வயப்பட்டு விட்டோம். அதே போலவே அவனும் என் மீது காதல் வயப்பட்டு இருக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் அதை அவன் வெளியில் சொல்லலை. தன் அம்மாவிடம் ஆனால் தைரியமாக தன்னை பற்றி கூறியிருக்கிறான். நாம் ஏன் தயங்க வேண்டும், சரி என சொல்லிவிடுவோமே என்று ஒரு கணம் யோசித்தாள். ஆண்டி, எனக்கு இந்த வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு சம்மதம். இந்த பதிலால் வெளியே நின்றிருந்த தமிழ்மாறன் சந்தோஷமாக குதிக்க ஆரம்பித்தான். அப்போது பிரியா ஓரக்கண்ணால் சித்ராவை பார்த்தபடி மெதுவாக காதில் சொன்னாள், எவ்வளவு சீக்கிரமாக ஒரு விஷயம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே சித்ரா. அப்போது தமிழ்மாறனின் அப்பா சொன்னார், உங்கள் அப்பா அம்மாவை இன்றைக்கி வந்து நாங்கள் பேசட்டோமா? நீதாம்மா சொல்லணும். இல்லை அங்கிள், இன்னும் என் படிப்பு இருக்குது இல்லையா, அதான் யோசித்தேன். இந்த 2-3 மாதத்தில் நிச்சயம் பண்ணிவிடுவோம், வருஷம் முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணிக்குவோம் என்று தமிழ்மாறனின் அப்பா சொல்ல சித்ராவுக்கு எல்லாமே உடனே நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்தாள். நான் மிகவும் நேசித்த தமிழ்மாறன் எனக்கு கணவனாக வரப்போகிறான். என்ன ஒரு விளையாட்டு! எனக்கான வாழ்க்கை இவ்வளவு விரைவாக எனக்கு கிடைக்கப் போகிறது. உடனே தமிழ்மாறன் சந்தோஷமாக தனது பெரியப்பாவுக்கு ஃபோன் செய்து, பெரியப்பா, அண்ணனை உடனே கூட்டிகிட்டு வாங்க. என்னடா என்றார் மறுமுனையில் தமிழ்மாறனின் பெரியப்பா அவசரமாக. இல்லைப்பா, நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க சொல்கிறேன். அடுத்த அரை மணி நேரத்திற்குள்ளாகவே தமிழ்மாறனின் பெரியப்பாவின் மகன் இருவரும் காரில் வந்து இறங்கினார்கள். அதுவரை வெளியே நின்றிருந்த தமிழ்மாறன் மெல்ல இருவரையும் அழைத்து வந்தான். இருவரும் உள்ளே வந்தவுடன் சித்ராவிடம், அம்மா நான் சொன்னேன் இல்லையா, இவர் தான் எங்கள் அண்ணன், இவன் எங்கள் அண்ணன் பையன் என்று அண்ணனையும் அண்ணன் பையனையும் தமிழ்மாறனின் அப்பா அறிமுகம் செய்து வைத்தார். தமிழ்மாறன் தனது அண்ணன் இன்பசேகரனை கையை பிடித்து கொண்டு எதிரில் சோபாவில் அமர்ந்தான். அப்போது பிரியா, சித்ரா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். நல்லா தானே இருக்காரு, எதுக்கு அந்த பொண்ணு இவரை விட்டுட்டு போனான்னு தெரியலையே என்று மெதுவாக சொல்ல பிரியாவை தொடர்ந்தாள். சித்ராவின் காதில், சரி யாருக்கு யாருன்னு கண்டா
உண்மைதான் சித்ரா. அமைதியாக அங்கு நடப்பதை இருவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். தமிழ்மாறனின் அப்பா தனது அண்ணன் ஞானசீலனிடம், அண்ணே, இந்த பொண்ணு தானே நம்ம இன்பாவுக்காக தமிழ்மாறன் செலக்ட் பண்ணியிருக்கா என்றான். என்று சொன்னதும் சித்ராவுக்கு தூக்கி வாரி போட்டது. உடன் இருந்த பிரியாவும் அதிர்ச்சி அடைந்தாள். அப்போது ஞானசீலன் தனது தம்பியிடம் கேட்டார், பொண்ணுக்கிட்ட எல்லாம் பேசிட்டியாடா? இல்லைண்ணா, இப்போ தானே பேசணும். அப்போது தமிழ்மாறனின் அம்மா ஞானசீலன், மாமா, எல்லாம் பேசியாச்சு. பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டா. இதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவை பார்த்து முடிவு பண்ண வேண்டியது தான் பாக்கி என்று சொல்ல சொல்ல சித்ராவுக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது. அப்படி என்றால் தமிழ்மாறன் எனக்கு கணவனாக வரப்போவதில்லை. தமிழ்மாறனின் அண்ணன் இதோ அமர்ந்திருக்கிறானே இன்பசேகரன், அவன்தான் எனக்கு கணவனாக வரப்போகிறானா? இவ்வளவு நேரம் நான் தமிழ்மாறனை பற்றி சொல்கிறார்கள் அல்லவா நினைத்து கொண்டிருந்தேன். இது என்ன தேவையில்லாத குழப்பமாக இருக்கிறது என்று கலவரத்தின் உச்சத்திற்கே சென்று மயங்கி சரிந்தாள். ஒரு பெண்ணின் கதை. இது சித்ராவின் கதை. பகுதி 12.